உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா திமுகவை சும்மா கும்மாங்குத்து வந்து குத்தி இருக்காரு. யாருடா திமுகவை கும்மாங்குத்து குத்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கு இருந்தா, ஆனா அண்ணன் வன்னியரசு அவர்களே திமுகவை ஒரு கும்மாங்குத்து குத்தி இருக்காரு. சோ அந்த மேட்ரு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். இந்த குட்டி ஸ்டோரியை சொன்னாதான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்ன கான்டெக்ட்ல சொன்னார் அப்படின்றது நமக்கு தெளிவா வந்து புரியும். சரிங்களா? சரி, அதாவது என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க. கேட்டு அடி வாங்குவாலாம் கோணக்கால் சிரிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்குல ஒரு கதை வந்து சொல்லுவாங்க. இந்த பழமொழியினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. இதுல கணவன் எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்காரம்மா போட்டு திட்டிக்கிட்டே இருப்பானாமா. திட்டிக்கிட்டே இருப்பான், அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஏதாச்சும் நொட்ட சொல்லிக்கிட்டே இருப்பானாமா. ஒரு கட்டத்துல இந்த கணவன் என்ன பண்றான்னா, சரி நம்ம வீட்டுக்காரம்மா போட்டு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கு இருக்கோம், இனிமேல் நம்ம திட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி சபதம் வந்து எடுத்துறான். சபதம் எடுத்ததற்கு பின்பாக காலங்காத்தால வேலைக்கு கிளம்புறான். அப்ப வீட்டுக்காரம்மா வந்து டிஃபன்லாம் கட்டி தராங்க. சரிம்மா தங்கம் செல்லம் போயிட்டு வரேம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி திட்டாம பக்குவமா சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தனே இந்த கடைய பக்கம் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ற மாதிரி இந்த கணவன் என்ன பண்றான்னா கடைய பக்கம் போயிடுறான். அப்ப இந்த வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி நெருடலா வந்து இருக்குது. என்னடா அது, நம்ம வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டிக்கிட்டே இருப்பானே, எதுவும் திட்ட மாட்டானே, ஒரு மாதிரி இருக்குதே, என்னடா திட்டாம இருக்கிறானே அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்காரம்மா என்ன பண்றாங்க, சரி கணவன் கடைய பக்கம் இருக்கிறான் போய் கூட போவோம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க, நேரா போய் யோ இங்க வாயா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவன் என்ன பண்றான்னா, சரி இவன் தான் சபதம் எடுத்திருக்கான்ல திட்டக்கூடாதுன்னு சொல்லி, அதனால நீ போமா நான் வாரேமா அப்படின்ற மாதிரி பக்குவமா சொல்றான். இதே பழைய கணவனா இருந்தா திட்டிருப்பான். இவன் சபதம் எடுத்தனால நீ போமா நான் வாரேமா அப்படின்ற மாதிரி பக்குவமா வந்து சொல்றான். இந்த அம்மாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இவங்களால இருக்க முடியல. என்னன்னா அது, இவன் ஏதாச்சும் நம்மள திட்டுவானே, இப்ப இல்லாதனால திட்ட மாட்டானே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் போய் யோ இங்க வாயா கூப்பிட்டே இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இந்த அம்மா மறுபடியும் வந்து ஒரு உரத்த குரல்ல வந்து கூப்பிடுறாங்க. இந்த கணவன் என்ன பண்றான்னா, என்னடா இது சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ட்டு இந்த கணவன் என்ன பண்ணா பக்குவமா மறுபடியும் இல்லம்மா நீ போமா நான் வாரேம்மா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பக்குவமா சொல்றான். இந்த வீட்டுக்காரம்மாவுக்கு பொறுக்க முடியல. என்னடா இது வரமாட்டானே அப்படின்ற மாதிரி, யோ டேய் இங்க வாடா அப்படி கூப்பிடுறாங்களே. கூப்பிட்ட உடனே இவனுக்கு கடுப்பாய் போச்சு. தன்னுடைய சபதத்தெல்லாம் தூக்கி போட்டு, இந்த வாரம் நீ என்ன நானும் பாத்துக்கிறீங்க, நீ என்ன ஓவரா பேசியிருக்கேன்னு போய் வழக்கம் போல 2 குடு கொடுத்துறாப்புல, வழக்கம் போல 2 திட்டு ஆரம்பிச்சிடாப்புல. சோ இதைத்தான் சொல்லுவாங்க நம்ம ஊர பக்கம், கேட்டு அடி வாங்குவாலாம் கோணக்கால் சிரிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்குல வந்து ஒரு கதை வந்து சொல்லுவாங்க. இது எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்காவா பொருந்தும். திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்னென்ன துரோகங்களை இழைத்திருக்கின்றார்கள் என்பது இங்க இருக்கிற அத்தனை பட்டியல் சமுதாய மக்கள் எல்லோருக்குமே தெரியும். வரலாறு நெடுகிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு எப்படிலாம் எந்தெந்த வகையில துரோகம் இழைச்சிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பல துரோகங்கள் எல்லாத்தையுமே சகித்து கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில் இருந்தது. விசிகாவுடைய ஒற்றை நோக்கமே நான் பார்த்தோம்னா பிஜேபி எதிர்க்க வேண்டும். பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த கட்சிகள், மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சிகள் எதுவும் உருவாகவில்லை. ஆதலால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பயணிப்போம், நாட்டினுடைய நலனை கருதி நம்ம பயணிப்போம் அப்படின்னு பயணிச்சாங்க, தனக்கு துரோகங்கள் இழைத்திருந்த போதிலும் கூட. ஆனா இன்னைக்கு விசிகா வந்து தாவேக்கா கூட அமைச்சர்களை பங்கு வாங்கணும்னே அனுதினமும் ஒப்பாரி. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுதினமும் தொடர்ச்சியா ஒப்பாரி, போற இடங்கள்லயுமே சோபா அப்படின்ற மாதிரி கடிஜோக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆளுக்கு யாராச்சும் ஒரு ஆளை எழுப்பி விட்டு என்ன பண்றது, விசிகா திட்ட வைக்கிறது. இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விசிகாவும் பொறுமையா இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கேட்டு அடி வாங்குவாலாம் கோணக்கால் சிரிக்கி அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இருந்த கட்சியை சுரண்டி இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரே போட போட்டு உடைச்சிட்டாரு. ஒழுங்கு மரியாதை இருந்துக்க தங்கதோர, உனக்கு எல்லாமே ஒரு அளவுதான். இதுக்கு மேல நீ பேசுன அப்படின்னா அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா நீ தாங்க மாட்ட அப்படின்ற மாதிரி இன்றைய தினத்துல ஒரு நிகழ்வுல அண்ணன் வன்னியரசு அவர்கள் படார்னு போட்டு உடைத்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தை கும்மாங்குத்து குத்தி இருக்கின்றார். நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னா, எங்களை பேசுனீங்க அப்படின்னா நாங்க பொறுத்துக்கிறது இத்தனை நாட்களாக
இனிமேல் பொறுத்து இருக்க மாட்டான், பதிலடி கொடுத்தோம் அப்படின்னா நீங்க தாங்க மாட்டீங்க. இந்த நாயகன் படத்தை வரும் தெரியுமா, நான் அடிச்சா நீ செத்துருவ, அந்த கணக்குல தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சரிங்களா? சோ இந்த மேட்டர் கிடையாது, இந்த மேட்டர் மட்டும் கிடையாதுங்க. இன்னும் ஒரு 2-3 விடயங்களை அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இது சாதாரண விடயம் கிடையாது, ரொம்ப ஆழமாக விவாதம் செய்ய வேண்டிய விடயங்கள். அதான் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, முதல்ல தெளிவா சொல்றாரு, நாங்க திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த பதிவு பண்றாரு. ரெண்டாவது, ஆராசா போன்ற ஆட்கள் அவருடைய வேலையை மட்டும் பார்க்க வேண்டும், எங்க கட்சிக்கு புத்திமதி நொனநாட்டியம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஆராசா அவர்களுக்கும் கூட எச்சரிக்கை விடுத்துள்ளார். எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஏங்க, எங்க கட்சி விவகாரத்துல தலையிறதுக்கு நீங்க யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு யார் வரணும்? அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கேட்க தெரியாதா? இங்க இருக்க விடுதலை சிறுத்தை கட்சி கேட்க தெரியாதா? இதர பின்ன மற்ற கட்சிகளுக்கு கேட்க தெரியாதா? உங்க கட்சி உங்க விவகாரம், அதனால உங்க விவகாரம் என்ற காரணத்துக்காக உங்க கட்சியில, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல 1000 சீனியர்கள் இருந்தாலும் கூட வாரிசு என்று சொல்லப்படுகின்ற ஒற்றை காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க எதிர்கட்சி தலைவரா மாத்தினீங்க. ஆனா இங்க இருக்க கட்சிகள் யாராச்சும் கேட்டாங்களா? கேட்டாங்களா? அப்ப உங்க கட்சி விவகாரத்தை நீங்க பாருங்க, எங்க கட்சி விவகாரத்தை நாங்க பாத்துக்கிறோம் பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். எங்க கட்சிக்கு புத்திமதி நுணநாட்டியம் சொல்லுகின்ற தகுதி ஆராசா அவர்களுக்கு கிடையாது என்பதாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு ஆராசா அவர்களுக்கும் கூட ஒரு டோஸ் கொடுத்திருக்காரு. சாதாரண விடயம் கிடையாது. கூடவே இன்னொரு மேட்டரையும் சொல்லியிருக்காரு. இது சரியா யாருமே விவாதம் பண்ணல, நாம விவாதம் பண்ணிடுவோம். அதாவது பாஜக RSS அமைப்புகளுக்கு எதிரான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. மக்களே, ஒரு ஆழமான கருத்து. பாஜக RSS அமைப்புக்கு எதிரான அரசியலை திமுக திசை திருப்ப முயற்சி செய்கின்றது என்பதாக ஒரு குற்றச்சாட்டை அண்ணன் வன்னியரசு அவர்கள் முன்னாடி வச்சிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அதாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்ன? பாஜகவை எதிர்ப்பதான் திமுக அரசியலா? இல்ல, அது மருவி போய் நிக்குது. இன்னைக்கு தாவேகா எதிர்ப்பு அரசியலா நிக்குது. அவங்க RSS எல்லாம் கண்டுகொள்வது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் RSS கண்டுகொள்வது கிடையாது, பாஜகவை கண்டுகொள்வது கிடையாது. அவங்களுடைய கண்டனங்கள் அனைத்துமே இன்னைக்கு தாவேகாவை நோக்கி மட்டும்தான் இருக்கின்றது. நாட்டினுடைய நலன் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை, பாஜக எதிர்ப்பின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஆனா அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்க RSS எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம், நாங்க பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தாவேகாவையும் கூட பாஜக எதிர்ப்பாளராக இன்னும் கூட கூர்மைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இங்க விடுதலை சிறுத்தை கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. சோ எங்களுடைய முயற்சி, அதாவது பாஜக RSS அமைப்புகளுக்கு எதிரான அரசியலை நீங்கள் திசை திருப்பாதீர்கள், நாங்க அந்த வேலையை பார்த்து இருக்கோம், நீ திசை திருப்பாத என்பதாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மக்களே, நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததற்கு பின்பாக பாஜகவுக்கு எதிராக எத்தனை கண்டனங்களை திமுக அரசாங்கம் பதிவு செய்திருக்கின்றது சொல்ல முடியுமா? எத்தனை கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க திமுக அரசாங்கம்? நான் இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்கிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக, இங்க இருக்கிற பாஜக, இவர்கள் கூட நாங்க ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்பதை பகிரங்கமாக அண்ணன் திருமாவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனா திமுக அறிவிக்குமா? பாஜக கூட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்ற மாதிரி திமுக அறிவிக்குமா? திமுக அறிவிக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கின்றதா? ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்தினவங்க தானே திமுக, அதிமுக, பாஜக, பாமக எல்லாருமே சேர்ந்து நம்ம தாவேகாவுக்கு எதிராக ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி பேசின ஆட்கள் தானே. சோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, ஒரு இலக்கு இருக்கின்றது, ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குது, ஒரு திசை வழி இருக்குது, இலக்கு இருக்குது, எங்க போய் என்ன முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்குது. பாஜகவை எதிர்க்கணும், பாஜகவை வீழ்த்தணும், அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும், அம்பேத்கரியத்தை நிலைநாட்டணும், தமிழ்நாடு அம்பேத்கரிய மண்ணாக, பெரியார் மண்ணாக மேற்கொண்டு கூர்மைப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி விசிகாவுக்கு பல இலக்குகள் இருக்குது. ஆனா திமுகவுக்கு என்ன இலக்குகள் இருக்குது? அவங்க பாஜக எதிர்ப்பை விட தாவேகா எதிர்ப்புல மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மூழ்கி போய் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போறாங்க, பெரியாரிஸ்டுகளும் கூட அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பெரியாரிஸ்டுகள் எத்தனை நபர்கள் இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள்? எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். முழுக்க முழுக்க தாவேகா எதிர்ப்பு. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆட்சி கிடையாது, ஆட்சி கைவிட்டு போயிடுச்சு, மறுபடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும். இதுதான் இன்னைக்கு இருக்க பெரியாரிஸ்டுடைய ஒரு இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. சோ இதைத்தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்.
பாஜக RSS அமைப்புக்கு எதிரான அரசியலை திசை திருப்புவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்கின்றது என்பதாக ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்னாடி வைத்திருக்கின்றார். சோ இந்த குற்றச்சாட்டினுடைய நீட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை பாஜகவுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடுமோ, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கை கொடுக்க கூடுமோ, கூட்டணி வைக்க கூடுமோ, திராவிட முன்னேற்ற கழகமே பாஜகவை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாட்டுக்குள் மேற்கொண்டு அனுமதிக்குமோ, ஏற்கனவே அனுமதிச்சவங்களே அவங்கதான், மேற்கொண்டு அனுமதிக்குமோ, இந்த 2026 தேர்தலில் சாரி இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு ஒருவேளை எங்க சின்னத்திலே போட்டி போடுங்க என்பதாக கூறி, இல்ல தாமர சின்னத்திலே போட்டி போடுங்க என்பதாக கூறி காங்கிரசுக்கு வழங்கிய சீட்டுகளை பிஜேபிக்கு வழங்குமோ, வழங்கலாம். அந்த மாதிரி கூட இருக்குது. சோ அண்ணன் வன்னியரசு அவருடைய அந்த குற்றச்சாட்டு என்பது இதனை நோக்கியும் கூட நீட்சி அடைகின்றது. இதான் ஃபேக்ட். இதையும் நோக்கி கூட நீட்சி அடைகின்றது. சோ விடுதலை சிறுத்தை கட்சி என்று ஒரு இலக்கு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும். அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைச்சர் பதவிகளை 1ஐ 2ஆக மாற்ற வேண்டும், 2ஐ 3ஆக மாற்ற வேண்டும், 3ஐ 4ஆக மாற்ற வேண்டும். இந்த மாதிரி பல்வேறு வகையான இலக்குகள் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கின்றது. அதை விட்டுட்டு அதே மாதிரி இங்க பாஜக எதிர்க்க வேண்டிய ஒரு கடமையும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் இடதுசாரிகள் இருக்கின்றது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க சும்மா டீஸ் பண்ணாதீங்க. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நாங்க திருப்பி அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, பாத்துங்க. ஆராசா போன்ற ஆட்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்ற நுணாட்டியத்தை நீங்க வச்சுக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கும்மாங்குத்தை குத்தி உடிக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேலாச்சும் இதை குறைச்சிக்கிறோம். போர் அடிக்குதுங்க, நெசமாவே போர் அடிக்குது. எப்ப பார்த்தாலுமா கல்யாண வீட்டுக்கு போனா சோஃபா, காது ஊத்து வீட்டுக்கு போனா சோஃபா, வேற கருத்தியலே தெரியாதா? வேற கருத்தியல் எதிர்ப்பு, ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தை எப்படி எதிர்க்கணும், மக்களுடைய பிரச்சனையை அப்படியே ஒரு ஓரணியில் திரட்டி அதை எப்படி ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிராக திருப்புவது, இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியாதா திமுகவுக்கு? குறிப்பா மாண்புமிகு நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? சும்மா சோஃபா, போர் அடிக்குதுங்க, போர் அடிக்குது. வேற டாபிக் நோக்கி நகருவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.